குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி ஒரு கலவரமாக முடிஞ்சிருக்கு. வெலாட்டிலிட்டியோடு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடச்சிது. பெரிய லெவல்லாம் இல்லை, ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் கிடச்சிது. கிடச்சிட்டு மேலே போகும்போது 25,123 வரையும் மேலே போயிட்டு அங்கேருந்து ஃபர்தராக நல்லா இறங்குச்சு. எது வரையும் இறங்குச்சுன்னா, நம்ம செகண்ட் சப்போர்ட்டு 24,919ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் வந்தது 24,932. எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஒரு 13 பாயிண்ட் தான் கம்மி. அது வரையும் க்ளோஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த 9 மணி கேண்டில் என் குரூப்பில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன கொடுத்துருந்தேன்னா, ஒரு புட் ஆப்ஷன் பிஇ சைடில் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தேன். அது பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் சல்லுன்னு மேலே ஏறிட்டான். நல்ல வேலை ஒரு 6-7 பாயிண்ட்லேயே நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஏற்றம் எதிர்பார்க்காத ஒன்று. மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக செல் ஆகிருக்கு. ஆனால் அடுத்த 9 மணி கேண்டில் ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய என்கல்ஃபிங்கு, பக்கா ஒரு புல்லிஷ் கேண்டில். அது நல்ல வேலை ஒரு 7-6 பாயிண்ட்லேயே நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் அது 7 பாயிண்ட்டு ப்ராஃபிட்கே பட் அவ்வளோ ஸ்பீடாலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 7 பாயிண்ட் அது ப்ராஃபிட்டில் வரும்போதெல்லாம் டக்குன்னெலாம் பிடிக்க முடிஞ்சிருக்காது. அப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு வச்சுருக்கணும். அதாவது ப்ராஃபிட் சைடில் அது நடக்க காரியமே கிடையாது. ஸோ இதில் இந்த கேண்டிலில் 9 மணி கேண்டிலில் ஒரு 7 பாயிண்ட்டு, எனக்கு 7 பாயிண்ட்டு லாஸ் ஆச்சு. எல்லாருக்கும் அந்த லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக முடிஞ்சுது. இந்த 9:45 கேண்டிலில் நான் அகைன் இந்த கேண்டிலில் நான் கொடுத்தேன். ஒரு பிஇ சைடு இப்போ கம்பல்சரி போனால் கண்டிப்பாக அது ப்ராஃபிட் டச் பண்ணிட்டு வெளியே வரும்னு. இதில் என்ன லாஸ் பண்ணணும், இதில் அந்த லாஸை அதிகமாகவே பிடிச்சிட்டேன். இதில் 7 பாயிண்ட் எனக்கு லாஸுன்னா, இதில் 23, 23 பாயிண்ட்டு இதில் பிடிச்சேன். ஸோ இந்த ரெண்டு 9:30லையும் 9:45லையும் நான் பிடிச்சிட்டேன். லாஸை 9:00 பண்ணேன், 9:45 லாஸை ரெக்கவரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடம் நான் இது மேலே போகுது, அந்த 25,200 தொட்டுதுன்னா வாங்கலான்னு ஏன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் 25,184 வரையும் தான் போனான். ஸோ அது அவன் தொடலை, அதனால் அதை எடுக்க முடியல. ஆனால் இந்த கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்தது. என்ன ஒன்று, நான் பாதியில் தான் இதில் என்ட்ரி ஆனேன். அதாவது எங்கே ஆகுனா, இது ஸ்டார்டிங் இறங்கிச்சு. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை கட் பண்ண உடனேயுமே எடுத்தேன். ஏன்னா அது கண்டிப்பாக பெரிய லெவலில் இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல எடுத்துட்டேன். இந்த இடத்துல இங்கே ஒரு 17 பாயிண்ட்டோ என்னமோ பிடிச்சேன். அவ்வளோதான், 3 ட்ரேடு இன்றைக்கி நான் பண்ணது முடிஞ்சு போச்சு. ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது, அவ்வளோதான். மற்ற எந்த இடமே நான் எடுக்கவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. அகைன் நம்ம ரெசிஸ்டன்ட் இங்கே போய் தொட்டான் 25,157. அந்த 25,157 என்ன மாதிரி ரெசிஸ்டன்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 வாட்டி தொட்டு ரிவர்ஸ் ஆச்சு. அகைன் 7வது கண்டிப்பாக தொட்டால் பெரிய லெவலில் உடச்சி போகும்னு நினச்சேன். அதே மாதிரி போயிடுச்சு. ஆனால் நம்ம எதுவும் எடுக்கலை, அவ்வளோதான். 3 ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு. அதில் 1 லாஸு 2 கெயினு, பக்காவாக முடிஞ்சுது. ஒரு 1,600 ரூபா என்னமோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சு போச்சு ஆட்டம். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல், அதாவது நம்ம போட்டிருந்த அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட்டில் எடுத்த ட்ரேடு. இன்றைக்கி மார்க்கெட் எல்லாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஏற்றம், எதிர்பார்க்காத ஒரு ஏற்றம். என்னடா அதுக்கு காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா, இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக Q3 ரிசல்ட்டு ஒரு 3 கம்பெனி கொடுத்துருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்துருக்கு, JSW ஸ்டீல் கொடுத்துருக்கு, ஆக்சிஸ் பேங்க்கு இவனும் நல்லா கொடுத்துருக்கான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டி தான் மார்க்கெட்டில் பற்றிக்கிச்சு இன்றைக்கி. அதோடு இது மட்டும் இல்லை, குளோபல் கியூஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக, யூஎஸ் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சுது. அந்த ஒரு ரீசனாலேயும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்லா இருந்தது. அப்புறம் நம்மளோட ருப்பி அது ஏதோ லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 91.777 என்னமோ முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு 91.4747 முடிஞ்சிருக்கு. அது வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியும்.
ஸோ ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் இந்த பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பட்டையை கிளப்பிச்சு. அதுக்கும் அதை விட முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த நம்ம இந்தியா அந்த யூரோப் யூனியன் கண்ட்ரி இவங்களுக்குள்ள ஒரு ட்ரேட் ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிடும். சைன் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல நம்பிக்கையாக அது நல்லபடியாக சைன் கிரியேட் ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. மார்க்கெட்டு நான் பார்க்கும்போது 25,246 என்னமோ டச் பண்ணிச்சு. ஆமாம், இதை பாருங்கள், நம்ம 3வது ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிச்சு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் பாருங்கள் 25,175. அப்போனா 70 பாயிண்ட்டு கிட்ட குறைஞ்சிருக்கு. அங்கே தொட்டுட்டு அப்படியே இறங்கிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதோ இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதோ, டப்புன்னு அந்த 25,250 தான் போய் ஃபஸ்ட்டு டச் பண்ணோம். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெயிட்டட் ஆவரேஜில் 75 பாயிண்ட் கிட்ட குறைஞ்சிருக்கு. அப்போது ஒரு கேப் டவுன் வேணால் ஷார்ப்பாக மேலே போயிடும் மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. ஸோ நாளைக்கும் அப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை ஒரு கேப் அப் ஓப்பனிங் வச்சா அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ரீசனால் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஏறிச்சு. அது நம்ம எல்லாருமே மார்க்கெட்டில் இருந்து பார்த்தோம். என்ன ஒன்று, மார்க்கெட் வந்து இந்த 25,157க்கும் இந்த 25,000க்கும் தான் ஆடிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருந்தான்? காலையில் 9 இருந்து 3 மணி வரையுமே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது. என்ன ஒன்றுனா, ஒரு 150 பாயிண்ட் வேரியேஷனில் மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருந்தது இந்த நிஃப்டி 50. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ஆல்ரெடி அந்த இந்தியன் விக்ஸ் வந்து 14.45 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது 14க்கு மேலே இருந்தது. ஸோ வெலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் ஒரு ஸ்ட்ரேடலோ பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலான்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான். அவன் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் தான் பண்ணியிருக்கான். அந்த ஸ்ட்ராடல் பண்ணியிருக்கான். நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 6,700 என்னமோ வந்திருக்கு ப்ராஃபிட் மட்டுமே. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ். அதாவது நான் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளவே இந்த 2 கேண்டில் என்னுடைய அந்த ஏமை சொதப்பி விட்டுச்சு. ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தவொடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி இதுக்கு மேலே வராமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஸ்ட்ராடல் பண்ணலை. சரி, அதனால் நம்ம பொசிஷன் ட்ரேடிங் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன் வந்தால் வாங்கலான்ற மாதிரி வாங்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி சென்செக்ஸு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக பார்த்தா நிஃப்டி ஒரு 127 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. சென்செக்ஸ் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது? சென்செக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தான் எடுத்தான், 81,113. இன்றைக்கி அவங்க இந்த கேண்டில் எடுக்கும் போதே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்க. 9 இந்த கேண்டில் முடியும் போது 9:45க்கு 4,300 ப்ராஃபிட் சென்செக்ஸில். பாருங்கள், பக்காவாக நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கு. 81,113 எடுத்துகிட்டு மேலே போச்சு. அவ்வளோதான், அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேமை. அதுக்கப்புறம் நம்ம அந்த சப்போர்ட் வரவே இல்லை. நம்ம ரெசிஸ்டண்ட்டும் போகவே இல்லை. எப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் போயிருக்கோன்னா, கடைசி நேரத்தில் அந்த 3:30 மணிக்கு போய் டச் பண்ணிட்டு இவன் 82,052 முடிஞ்சிருக்கான். வெயிட்டட் ஆவரேஜில் வந்து 81,857. அடேங்க அப்பா, எவ்வளோவா? 140 பாயிண்ட் கிட்ட வெயிட்டட் ஆவரேஜில் மைனஸில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு இடம் சென்செக்ஸில் ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட்டபிளாக பண்ணதுனால அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இதில் ப்ளே பண்ணவே இல்லை. ஏன்னா இதை மட்டும் ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இந்த கேண்டில் 6 பேட்டர்னை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தார். ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சைடில் வரும்போது ரிஜெக்ஷன் கேண்டில் இந்த மாதிரி வந்தால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரும்ன்றது கேண்டில் 6 பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதுக்கேற்ற மாதிரியே தான் இறங்கியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து டவ் 30 வந்து அதாவது அந்த லாஸ்ட்டு முடிஞ்சது திங்கக்கிழமை 313 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, S&P 34.62, நாஸ்டாக் வந்து 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, FTSE 52 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, CSE 11 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, DAX இப்போ ட்ரேட் ஆகுது வந்து 3 மைனஸில் ட்ரேட் ஆகுது.
நிக்கி 448 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஹாங்செங் 361, ஷாங்காய் கம்போசிட் 7 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 127 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 320 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஸ்டிஐ 67, காஸ்பி 135, யூஎஸ் டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கோல்டு அப்போ ஏறும். இன்றைக்கி நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாருங்கள் 91.645. அப்போது 91.894 ஸ்லைட்டாக டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுனால தான் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி. அதனால் மார்க்கெட் ஏறிச்சு. ஆனால் கோல்டு ஆப்போசிட் நடந்துக்கிட்டு இருக்குது. டாலரும் குறையுது, இங்கே கோல்டும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் என்னங்க குறைச்சல்? 5079.70 டாலர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. இது எங்கே குறைஞ்சிருக்கு? இன்னமும் உச்சத்தில் தான் இருக்குது. சில்வரும் லைட்டாக குறைஞ்சிருக்கு, காப்பர் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ஏதோ குறையணுன்ற மாதிரி தான் குறைஞ்சிருக்கே கண்டி ஒரு பெரிய டவுன்லாம் இல்லை. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் 79 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இப்போ டைம் 5 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் அது எவ்வளோ மைனஸில் ட்ரேட் ஆகுதா ப்ளஸில் ட்ரேட் ஆகுதான்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் 165 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ வரையும் ஆப்போசிட்டாக இருக்குது. டவ் அது மைனஸில் இருக்குது, இவன் நாஸ்டாக் ஃபியூச்சர் ப்ளஸில் இருக்கான். ஓகே, இப்போது இவங்களோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இவங்களோட இண்டெக்ஸ் யூஎஸோட இண்டெக்ஸு 49,412 முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சிருக்கா இல்லை இப்போ தான் ஓப்பன் ஆகுதா? நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், 49,412 முடிஞ்சிருக்கு நேற்று. ஸோ இது ஆல் டைம் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. 625 தான் பக்கத்தில் இருக்குது. இப்போது இந்த ட்ரெண்டு இதோட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தா இந்த 49,625 உடைச்சா ஃபர்தராக ஹை போயிடும். நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா மறுபடியும் அவன் அந்த ரெசிஸ்டன்ட்லேயே தான் இருக்கான். இதை உடைச்சா மட்டும்தான் அவன் ஃபர்தராக மேலே போக முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு கேப் அப் அகைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, நம்ம சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸை போடலாம். ஒரே நிமிஷம் பட்டுன்னு போட்டு விட்டுறேன். ஆமாம், ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டோட லெவல்ஸு. இது ப்ளூ லைன் ஆஸ் யூஷுவல் ஒரு பேஸு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 82,456. அதுக்கு மேலே போச்சுன்னா 82,781. அதுக்கு மேலே போச்சுன்னு மீன்ஸ் ஸ்ட்ராங்காக ஒரு புல் கேண்டில் வரணும், புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே. அப்போ தான் ஃபர்தராக அது 82,781 வரையும் போகும். அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா 83,038 அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு டவுனில் முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு இப்படி இப்படி எடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,518 இருக்குது. செகண்டு 81,113, அதாவது இன்றைக்கி எடுத்தான்ல அது. அதுக்கப்புறம் 80,852. அதுக்கும் கீழே போச்சுன்னா 80,491. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் செல் தான் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவங்க அந்த செல்லோட அந்த ரேஞ்சை ரோல் ஓவர் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றத அடுத்த எக்ஸ்பைரிக்கோ மந்த்லி எக்ஸ்பைரி வரையும் ரோல் ஓவர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் அதை உள்ளே போய் பார்க்கணும். எப்படியும் அவங்க மறுபடியும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க. அப்போ மறுபடியும் நாளையிலேருந்து பழையபடி மார்க்கெட்டு இறங்கிறதுக்காக அவங்க செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் மறுபடியும் இறங்க தான் செய்யும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிஃப்டி 50க்கு வந்துடுவோம். நிஃப்டி 50லேயும் சில சேஞ்சஸ் நான் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ். இது அந்த பேஸ் லைனாக வச்சுருவோம். இது இங்கே இப்போ தேவையே கிடையாது. இது சப்போர்ட்டு, இது சப்போர்ட்டு,
இது அடுத்த சப்போர்ட்டு, இவ்வளோ தான் சப்போர்ட்டு. ரெசிஸ்டண்ட் வந்தால் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இங்கே மைல்டாக ஒன்று இருக்குது 450. சரி, அதையும் போட்டுருவோம், ஏன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு தான் நாளைக்கு நிஃப்டி 50ல் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஓகேவா? கன்ஃபியூஸாக இருக்கும். வேணுமா இதை வேணுமா வச்சிங்க. இப்போ இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் இன்ட்ராடே லெவல்ஸு. அதாவது ஒரு கேப் அப் கிடைச்சா, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,300 தான், ஓகேவா? 25,300 அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் 25,379. அதுக்கு மேலே போச்சுன்னா 25,444. ஸோ அந்த 25,500 இங்கே இருக்குது. ஸோ இந்த 3 லெவல்ஸு ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்கானது. அது இல்லாமல் இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகுன்னா, ஒரு புது நியூ எக்ஸ்பைரி உள்ளே வரும்போது மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். அப்படின்னா இந்த 25,444 நாளைக்கு நம்ம நிஃப்டி 50யை எதிர்பார்க்கலாம். இல்லை வேர்ல்டு மார்க்கெட் யூஎஸ் எல்லாம் இன்றைக்கி நைட்டு ஒரு டவுனில் முடிஞ்சால் நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். கேப் டவுன் ஓப்பனிங் இந்த ப்ளூ லைன் கீழே வந்ததுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டு 25,157. இந்த சப்போர்ட்டு இதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா இதுதான் 25,088 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,995. இது ஸ்ட்ராங்கு. இந்த 3 லெவல்ஸ்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டில் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவல் 24,919 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிஃப்டி 50ல் அவங்க கண்டிப்பாக செல்லிங்கில் தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்த பட்ஜெட் நியூஸ் எல்லாம் வர்றதுனால ஏதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவான நியூஸு, எஃப்ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல நியூஸ்லாம் இருந்தால் மார்க்கெட் இதுதான் கடைசி டவுனாக இருக்கும். இந்த 24,919 சொன்னோம்ல, இதுதான் இந்த இயரோட கடைசி லோவாக இருக்கும். எஃப்ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் எல்லாம் அமைஞ்சால் மார்க்கெட் இனிமேல் ஃபர்தராக மேலே தான் போகும், வேறு வழி இல்லை. ஏன்னா இறங்குற வரையும் இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அது ட்ரம்ப் கையிலையும் இருக்குது. ஏதாவது மறுபடியும் இந்த இந்தியா யூஎஸ் அந்த ட்ரேட் டீல் வந்து ஏதாவது மனுஷன் ஏதாவது சொல்லிவிட்டு, இல்லை இந்தியாவுக்கு இன்னும் ஒரு 100% டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு எதாவது சொல்லிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. பழையபடி 25,000 கீழே மார்க்கெட்டு இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் வரும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடியது. இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த ஒரு இடம் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துட்டான். 9:30க்கு மேலே வந்தது. ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில், எதிர்பார்க்காத ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கணிப்பிலேயே மார்க்கெட் வந்து நின்றுடுச்சு. இது சடன்னாக வந்ததுனால ஸ்டார்டிங்லேயே லாஸ் ஆகிடுச்சு. என்னடா இது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு புல்லிஷ் வந்ததுனால என் சைடில் எல்லாருமே லாஸு 7-8 பாயிண்ட்டு கிட்ட. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலை பிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த கேண்டிலை பிடிச்சாச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு. நல்லபடியாக இன்றைக்கி டியூஸ்டே இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட். இந்த லெவல்ஸ் நான் இங்கே காட்டுற லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனுக்கான லைன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த லைன் எல்லாம் வந்தால் இந்த சப்போர்ட் வந்தால் மார்க்கெட் அங்கேருந்து திரும்பலாம், மேலே போகலாம். இந்த ரெசிஸ்டண்ட்டு தொட்டுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேனே கண்டி இந்த லைன்ஸு ரெக்கமெண்டேஷனுக்கு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு டிஸ்க்ளைமர். முழுக்க காரணம் என்னென்னா, நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது, அதுதான். அதனால் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான்
ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளணும்.